வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்பான சான்றோர் பெருமக்களே, அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வாழ்க்கையின் ரகசியம் என்ற தலைப்பில் உரையாற்றிய ஆடியோவை இப்பொழுது கேட்கலாம். வாழ்க வளமுடன். ஸ்தூலமாக பார்க்கிறோம். உயிர் சூக்குமமாக அந்த உடலுக்குள்ளாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உடல் உயிர் ரெண்டும் இணைந்து இயங்கும் போது உடல்ல வளர்ச்சி, அது மெயின்டெனன்ஸ். அப்படி வளர்ந்து வரக்கூடிய ஒரு உடல் நல்ல முறையில் இயங்கி வரணும். அப்போ ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு அணுவும் நம்ம உடல்ல ஓடி அதனுடைய வேலையை அதை செய்யும் போது பல மாற்றங்கள் ஏற்படும். நம்ம உணவு உண்றோம் என்று சொன்னா அந்த உணவு ரச, ரத்த, மாம்சம், மேதை, அஸ்தி, மஜ்ஜை, சுக்கிலம்னுட்டு 7 தாதுக்களாக மாறி அந்தந்த தாதுக்களோட சேர்ந்து அது வளர்ச்சி. அதே போல தேய்மானம் இல்லாத பாதுகாக்கிற போது அது மெயின்டெனன்ஸ், அந்த பாதுகாப்பு. இது உயிரும் உடலும் எப்ப சேர்ந்து இயங்குகிறதோ இந்த உடல் இயக்கத்தில் பிறக்கிறது தான் 3 தேவைகள். இப்ப இந்த இயக்கத்தினால தினந்தோறும் நம்ம உடல்ல இருந்து பல கோடி அணுக்கள் வெளியாயிட்டே இருக்குது. அதாவது இப்போ 7 தாதுக்கள்ல இருந்தும் உதிர்ந்து போறோம். இந்த உடலுக்கு கட்டுப்படியாகாத அதிக இயக்கத்தினால, தேய்மானத்தினால அது பொருந்தாத வெளியேறிட்டே இருக்கும். அதுக்கு பதிலாகத்தான் உணவு, தண்ணி இதை போடுறோம். அது அதே போல போறது போயிட்டே இருக்குது, வர்றது வந்துட்டே இருக்குது. இது எப்படி இருக்குதுன்னா, ஒரு ஆறு பாக்குறீங்க, ஆறு தண்ணி ஓடிட்டே இருக்குது. கொஞ்சம் ஒரு நிமிஷத்துக்கு முன்ன பார்த்த ஆறு இப்ப இல்ல, அந்த ஆறு போயிடுது. இப்ப புதுசா தான் வந்து தண்ணி. ஆனாலும் நிரந்தரமா ஒரு ஆறு பார்க்கிறோம். வந்த தண்ணி போயிடுது, மறுபடியும் வந்துட்டு இருக்குது. இந்த தொடரு ஒரு நிலையான ஆறாக தெரியுது. அதே போல இந்த உடல்ல இருந்து ஒவ்வொரு நாளும் பல கோடி அணுக்கள் வெளியேறிட்டே இருக்குது. அதே போல திருப்பி புதுப்பிச்சுட்டே இருக்குது. இந்த இயக்கம் நடைபெற போது தேவைகள் 3 உண்டாகுது. அதான் தேவைகள் 3. பசி உண்டாகுது. அந்த உணவு எந்த இடத்துல போடணுமோ அந்த இடத்துல போட்டாதான் உடல் முழுவதும் விரிவடைந்து பாயணும். இப்ப அங்கங்க காலியான இடம் இருக்குதே, அங்க எல்லாம் ஒரு இயக்க வேகம் அதிகரிக்கும். அதாவது தனக்கு தேவை, அந்த இடத்துல காலியான இடம், அதுக்கு வேற இன்னொரு அணு தேவை. அந்த இழுவ சக்தி எல்லாம் சேர்ந்து குடல்ல வந்துதான் இழுக்கும். அதுதான் பசி. இப்ப அந்த பசிக்கு காலத்தோட போடலன்னா என்ன ஆகும்? இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய அல்லது உடல்ல இருக்கக்கூடிய அணுக்களையே அது ஜீரணிச்சு. அதனால பசி எடுத்தா அது காலத்தால அந்த பசி நீக்கித்தான் ஆக்கணும். இல்லைன்னா உயிர் வாழ முடியாது. ஒரு நாள் 2 நாளோ எப்படியோ இருக்கலாம். ஆகையினால பசி இயற்கையானது. அந்த இயற்கையானது பசி. இப்ப அந்த பசிக்கு காலத்தோட நம்ம கொடுக்கலன்னா என்ன ஆகும்? கொஞ்ச நேரம், ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆனா ஒண்ணுமே வேலை செய்ய முடியாது, நடக்க முடியாது, காது கண்ணெல்லாம் இருண்டு போகுது என்றதெல்லாம் நமக்கு தெரியுது. இப்ப இது தெரிஞ்சாதான் நாமும் பசியோட இருக்காத உஷாரா பசிக்கு வேண்டிய உணவை காலத்தோட தயார் பண்ணி வச்சுக்கணும்ன்றது இருக்கும். அதோடு மட்டும் இல்ல, இன்னும் ஒருத்தருக்கு பசியோடு இருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த பசி எப்படி இருக்குது, எவ்வளவு துன்பத்தை தரக்கூடியதா இருக்கு. அவங்களால இயலாத போது நாம் அதுக்கு உதவணும் என்ற எண்ணத்துக்கு கூட இந்த இயற்கையான தேவையை தெரிஞ்சு கொள்ள வேண்டியதா இருக்கு. ஏதோ அவன் கிடக்கிறான் போட்டோம், அவன் வேலை செய்யல, அவனுக்கு அவன் ஏழை, அவனால சாப்பிட முடியல, பட்டினி கிடக்கிறான்னுட்டு இல்லை. அந்த மாதிரி ஒரு ஆள் பட்டினி கிடந்தா அந்த பட்டினி கிடக்கிறவனுடைய மனம் எங்க பாயும்னு பாருங்க. சும்மா சாப்பிட்டுட்டு தூங்குறாங்களே அங்கதான் பாயும். ஏன்னா இவனை தான் நினைச்சுக்கிட்டு அவன் பத்தியா நல்லா சாப்பிட்டு தூங்குறான்,
நான் இங்க வதையிறேன் தான் இருக்கும். இப்போ இந்த எண்ண அலைகள் இல்லாதவனுடைய எண்ண அலைகள் இருக்கக்கூடியவர்களை தாக்குது. வெவ்வேறு வழியில் அது விளைவுகளை தரும். இம்மாதிரி ஒரு ஒரு மனிதன் இல்லைன்னுட்டு இருக்கிற போது அது அவனோட போறதில்லை, சமுதாயத்தை பாதிக்கும். எங்க ஏமாந்தா திரள் இல்ல அடிச்சு பிடுங்குறான். அந்த மாதிரி எத்தனையோ குற்றங்கள்லாம் நடக்குது பாருங்க. தேவைக்கு காலத்தால அந்த தேவை கிட்டாத போனா அப்பதான் அந்த குற்றங்கள் மலியுது. அதனால இந்த தேவையை தெரிந்து கொண்டாதான் மனிதனுக்கு மனிதன் அல்லது மனிதன் அவனுக்குள்ளாகவே அந்த தேவைகளை எப்படி பூர்த்தி செய்யணும், எவ்வளவு இயற்கையானது, அதை மாத்திர முடியாது என்றதை தெரிந்து கொண்டால் அந்த தேவைக்கு மதிப்பு அப்பதான் கொடுக்க முடியும். அப்போ தேவையில 3 தேவைகள்: பசி, வெப்பதட்ப ஏற்றம். இந்த உடல்ல இருக்கக்கூடிய ரத்தம் இருக்க 98.6 ஒரு வெப்பம் தேவை இருக்கு. அப்பதான் அது உறையாத இருக்கும். அதுக்கு மேல போனாலும் நீத்து போகும், குறைஞ்சு போனாலும் உறையும். இந்த உறைஞ்சிட்டாலும் நீத்து போனாலும் சரியான ஓட்டம் இருக்காது. அது லோ பிளட் பிரஷர், ஹை பிளட் பிரஷர்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தொந்தரவு வரும். அப்படி ரத்த ஓட்டம் சரியா இல்லைன்னா உடம்புல மற்ற வேகம்லாம் சரியா நடக்காது. அது அதை பாதுகாக்கிறதுக்கு தோல் இருந்த போதிலும் கூட அந்த தோலுக்கு ஒரு அளவுதான் சக்தி இருக்கு. அதுக்கு மேல வெப்பமோ குளிரோ போனா அந்த தோல்லையும் ஊடுருவி ரத்தத்துல பாயும். ஆகையினால வீடு, அதாவது உறைவிடம், துணி, ஆடை, இது அவசியம். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? அது தாங்க முடியாது, அது ரத்தத்தை பாதிக்கும், நோய்வாய்ப்பட்டு மனிதன் இறக்க வேண்டியதா இருக்கும். 3வது தேவைதான் இப்ப அவங்க சொல்லி வச்சாங்க. அதாவது உடல் கழிவு பொருட்களின் உந்துவேகம். இந்த மாதிரி கழிவு பொருட்கள் எல்லாம் இருக்குதே, வெளியில வேற இருக்குது போகுது, ஆனா உள்ளவே இருக்கக்கூடிய கழிவு பொருட்கள் சில, மூத்திரம், மலம், வித்து, இம்மாதிரியான கழிவு பொருட்கள் எல்லாம் இருக்கு பாருங்க. அதுக்கெல்லாம் இருப்பு கட்டுறதுக்கு எல்லாம் வல்ல இறைவன் ஒரு கெப்பாசிட்டி ஒண்ணு, ஒரு சக்தி, ஒரு அளவுக்கு வச்சு ஒரு பேக், பைய வச்சிருக்கான். அந்த பை நிரம்புற வரைக்கும் சரி, நிரம்பி போச்சுன்னா அது விரியும். அந்த விரிவு தாங்க முடியாத துன்பம் கொடுக்கும். உதாரணமா ஒரு மூத்திரம் பை நிறைஞ்சு போச்சுன்னு வச்சுங்க, ஏதோ ஒரு 1/2 மணி நேரம் தாங்கலாம். அதுக்கப்புறம் முடியுதா? முடியல. அப்படியே தாங்கினா என்ன ஆகும்? அது வெளியே போற வேகம் மேல்புறமாக எடுக்கிற போது, கழிவு பொருளையே உடல் உறிஞ்சிற போது, அந்த பாதைகள்லாம் மாறுற போது அது உடலுக்கு ரத்த ஓட்டத்துல வித்தியாசப்படும், பாய்சன் ஆயிடும். அதனால கழிவு பொருட்கள் காலகாலத்தை வெளியாக்குறதுக்கு வேண்டிய வசதிகள் வேணும். அப்ப இந்த 3 இயற்கை தேவைகள் அதை மாற்ற முடியாதுன்றதை தெரிந்து கொண்டோம்னா, மனிதன் ஒவ்வொருவருக்கும் இந்த தேவைகள் இருக்குது என்றதை உணர்ந்தாதான் அந்த தேவைகளை முடித்துக் கொள்றதுக்கு அவன் படுற பாடு, நாம படுற பாடு, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி கொள்ளணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை தடையில்லாதையும் இருக்கணும் என்றது அப்பதான் தெரியும். அதுக்காக தான் தேவைகள் 3 பத்தி நன்றாக தெரிஞ்சு கொள்ளணும். காப்பு 3ன்றத அதாவது இயற்கை சீற்றம், வேற்றுயிர் பகை, தற்செயல் விபத்து, அதாவது ஆக்சிடென்ட்ஸ். நீங்க சும்மா உட்கார்ந்து இருந்தீங்கன்னாலும் கொசு வந்து கடிக்குது. அதே போல மற்ற துன்பங்களும், அதாவது இந்த கொசு இவைகளுக்கெல்லாம் வேற வழியில் அது வாழ்க்கைய, அது மனிதனை கடிச்சுதான் ரத்தத்தை சாப்பிடணும். ஆனா மனிதனுக்கு அப்படி இல்லை. மனிதன் இயற்கை வளத்தை வாழ்வு வளமாக மாற்றி சாப்பிடலாம். அப்போ கூட ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் கொஞ்சம் பொருளுடையவனாக இருக்கான், புகழுடையவனாக இருக்கான்னா, அந்த ஏற்றத்தாழ்வான எண்ணம், அது அறிவு பண்படாத முன்னே அதை பார்த்து பொறுக்க முடியறதில்லை. இப்படி பிறருடைய நலம், பிறர் நல்ல வாழ்வை பார்த்து பொறுக்க முடியாம இருக்குது பாருங்க.
இந்த பொறுக்க முடியாமைதான் பொறாமைன்றது. பொறுத்து கொள்ளவே முடியறதில்லை. அப்போ அவனால என்னென்ன தீங்கு இன்னொருத்தருக்கு ஏற்படும் பாருங்க. அதனால இது வேற்றுயிர் பகை. எப்படி நீங்க இருந்தீங்கன்னாலும் இன்னொரு உயிருக்கு நாம பகை ஆகிறோம். ஏன்னா எப்பவுமே நமக்கு கொஞ்சம் பொருள் வச்சுதான் இருக்கணும், அதே போல துணிமணி போட்டு தான் வாழணும், சௌகரியமா தான் இருக்கணும் என்று சொன்னா மனிதனண்டியே ஒரு பகை இருக்கு. அதுக்கு மேல ஏதோ காட்டு வழியா போறோம், அங்க புலி கரடி மற்றதெல்லாம் இருக்கு, அவைகள் பகை தானே. அப்போ இது தெரிஞ்சுக்கணும், எப்பொழுதும் மனிதனுக்கு வேற்றுயிர் பகை இருக்குது. அந்த பகையிலிருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக் கொள்ளணும் என்ற திட்டமிட்டு அதுக்கு தகுந்தவாறு தான் நம்முடைய பாதுகாப்பை ஏற்படுத்திக் கொள்ளணும். வேற்றுயிர் பகை. அப்போ தற்செயல் விபத்துன்றது ஆக்சிடென்ட்ஸ். இப்போ கண்ணாடியில பாட்டில மேல வைக்கிறீங்க, கொஞ்சம் சாஞ்சியே கீழே விடும், விழுந்தா உடையும், அதுல இருக்கக்கூடிய பொருளும் போகும், அதோட கூட உடம்பெல்லாம் பொக்கும்ன்றது இருக்குது. இது நிகழாது இருக்கிறதுக்கு குடும்பமான வரையில இங்க கீழே தான் வைக்கணும், அது அப்படியே விழுந்தாலும் கூட அங்கேயே இருக்கிற மாதிரி தான் வைக்கணும் என்ற அளவுக்கு நமக்கு அனுபவம் இருக்குது. இப்படி ஆக்சிடென்ட், கார்ல போறோம், வேகமா இவ்வளவு வேகம் போனாதான் நல்லது, அதுக்கு மேல போனா சரியில்லை, கண்ட்ரோல் பண்ண முடியாது என்று தெரிஞ்சிருக்குது. அங்கே ஜாக்கிரதையா, எவ்வளவு ஜாக்கிரதையாக நம்ம போனாலும் பின்னால இன்னொருத்தர் தவறு கூட நமக்கு ஆபத்து வரலாம். அப்படி எந்த அளவுக்கு இல்லாத உஷாரா போகணுமோ, இதுதான் தற்செயலான விபத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு எப்பொழுதுமே ஒரு கேர்ஃபுல்னஸ், விழிப்பு நிலை, முன்னேற்பாடு இது வேண்டும். அப்போ இந்த 3 தேவைகளும் 3 காப்பு எல்லா ஜீவனுக்கும் போது. எந்த ஜீவனும் வாழ்ந்துட்டு இருக்குதுன்னா பசி, வெப்பதட்ப ஏற்றம், உடல் கழிவு பொருட்கள் விந்து வேகன்றது இருக்குது. அது ஓணான்ல இருந்து பல்லி வரைக்கும். அதே போல வேற்றுயிர் பகைன்றது அதுக்கும் இருக்குது. எந்த உயிர் ஒன்னாலும் அதை முழுகி சாப்பிடும், தயாரா தான் இருக்குது. அதன் இது எல்லா ஜீவனுக்கும் பொது, இது மனிதனுக்கு கூட பொது. திட்டங்கள் தேவையா இருக்கு. அதாவது அறநெறி 3ம் அறிவின் உயர்வுப்படிகள் 3ம். ஏன்னா எல்லா உயிர்களும் இயற்கை வளத்தை அப்படியே உண்டு வாழ்கின்றன, அதுக்கு மாற்றி கொடுக்கறது இல்லை. அது மனிதன் அப்படி இல்லை. இயற்கை வளங்களை அறிவின் திறனாலும் கைத்திறனாலும் உருமாற்றி அழகுபடுத்தி அதன் பிறகுதான் அனுபவிக்கிறது என்பதுக்கு வந்தாச்சு. மாற்றுவதற்கு திறமை இருக்கணும். அப்படி மாற்றி அதை அனுபவிக்கிற போது அதனால விளைவுகள், தீய விளைவுகள் ஏற்படாத பாதுகாத்துக் கொள்றதுக்கும் அறிவு இருக்கணும். அதோடு மட்டும் இல்லை, இவன் ஒருவன் இல்லை, ஒரு மனிதனுக்கு தேவையானது ஒரு மனிதனே உற்பத்தி பண்ணிக்கொள்ளவும் முடியாது. இன்னைக்கு ஒரு சிறு பொருளை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அது வந்த விதம், எத்தனை பேருடைய உழைப்பு இருக்குதுன்றத இப்போ ஒரு பிடி உணவில் உலக ஒற்றுமை கண்டிடு என்று மாக்கோலத்தில் எழுதியிருக்கேன். அப்போ இந்த ஒரு பிடி உணவுல எடுத்து பார்த்தாலும் இந்த உலகமே தொக்கி நிற்கிறது. நீண்ட கால உலகம், விரிந்த உலகம். அப்போ அந்த மாதிரி இருக்கிற போது சமுதாயத்தில் ஒரு உறுப்பினராக தான் மனிதன் இருக்கிறான். அப்போ தான் செய்யக்கூடிய காரியங்கள், அனுபவிக்கக்கூடிய அனுபவம் பிறருக்கு தீங்கில்லாத துன்பம் இல்லாத பார்த்து கொண்டாதான் ஒருத்தர் தீமையை செய்யாத இருக்கிற போது தான் பாதுகாப்பு வரும். பிறராண்ட பிற அடிக்காத என்ன பார்த்துக்கணுன்றது ஒண்ணு இருக்கு. ஆனா அவன் ஏன் அடிக்கிறான், என் பேர்ல கோபம் இருக்குது அல்லது வேற ஏதோ நான் செய்யறேன் என்ற போது தான் வருது. அதனால ஒவ்வொருவரும் ஒரு பிறரை மதிச்சு நடக்க வேண்டியது அவசியமா இருக்குது. போது எந்த செயல் செய்தாலும் அந்த செயலில் விளைவு உண்டு. தனக்கோ பிறருக்கோ தற்காலத்துல பிற்காலத்துக்கோ அறிவுக்கோ உடல் உணர்ச்சிக்கோ தீமை இல்லாத இருக்கணும். அந்த அளவுல பார்த்து நமக்கு முன்னே உள்ள அனுபவம்
இன்னைக்குள்ள சூழ்நிலை, இதை செய்தோம்னா என்ன விளையும் எனக்கும் பிறருக்கும் இன்னும் எண்ணி பார்த்தா தீமை விளையக்கூடிய செயல்கள் செய்யக்கூடாது, நல்விளைவுகளை தரக்கூடியதான் செய்யணும். இதுதான் ஒழுக்கம். எண்ணம் சொல் செயல் இவற்றின் விளைவாய் எவருக்கோ தனக்கோ இன்றோ பின்னோ மண்ணுடலுக்கோ மதிக்கோ மாசுறு தீமை விளைந்தால் செய்யாதொழித்து உண்மையில் இன்பம் பயப்பன செய்து உலக இயல்போடு ஒட்டி வாழ்வதே புண்ணியமாகும். அதுதான் அந்த ஒழுக்கம் தான் புண்ணியமாக மாறும். ஆகவே இது மனித சமுதாயத்தில் ஒரு உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் பிறர்க்கும் பிற்காலத்துக்கும் தீமை இல்லாத முறையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்றதுதான் ஒழுக்கம். அதற்கு மேலாக பிறந்த போது யாரும் ஒன்றும் கொண்டு வர்றதில்லை. யாராயாலும் துணி கொண்டு வந்தீங்களா, இல்லை சாப்பாடு பாடு ஏதாவது எடுத்துன்னு வந்தீங்களா? இப்போ எங்கேயாலும் போனால் கூட கட்சியோர் கட்டி போகிறோம், இல்லை பணம் எடுத்துகிட்டு போகிறோம். இங்கே ஹோட்டலில் இருக்கிற இடமா இருந்தால் அந்த மாதிரி இல்லாதையே நம்ம வந்துட்டோம் இங்கே. ஆனால் எது வரைக்கும் 15 வயசு வரைக்கும் எதனா உழைச்சி சாப்பிட முடியுதா? இது வரைக்கும் இந்த சமுதாயம் தானே ஒரு மனிதனை உருவாக்குறதுக்கு என்னென்ன தேவை இருக்குது. கல்வி தேவை இருக்குது, உடை தேவை இருக்குது, உணவு தேவை இருக்குது, இடவசதி தேவை இருக்குது, காப்பு தேவை இருக்கு. இவ்வளவும் சமுதாயம்னால இந்த உலகமே ஒன்றுபட்டு தான் இருக்குது ஒவ்வொரு மனிதனோட. இன்னைக்கு முற்காலத்தில் சமுதாயம்னா ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் ஒரு ஊர் வரைக்கும் பார்த்துக்கலாம். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. அமெரிக்காவில் உற்பத்தி ஆகிற பொருள் நம்ம வீட்டில் 4 இருக்கும். இன்னைக்கு கோதுமை சாப்பிட்டோன்னு சொன்னால் அது அமெரிக்கா கோதுமையாக இருக்கலாம், அல்லது ஆஸ்திரேலியா கோதுமையாக இருக்கலாம். அந்த மாதிரியில் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் உலகமே ஒன்றி நிற்குது. அவ்வளவு பேர் உழைப்பால தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆகையினால அந்த 15 ஆண்டு வரையில ஒண்ணுமே நாம் செய்யாத சாப்பிட்டோம். அப்போ ஒன்றுமே நாம் கொடுக்காத வாங்கினாத கடன் தானே. அப்போ அதை திருப்பி கொடுக்கணும். நம்ம வாழ்க்கையில ஒரு வயது வந்த பிறகு ஒரு செயல் அல்லது அறிவு, இந்த துறையில உடலாலையோ அறிவாலையோ இதே சமுதாயத்துக்கு என்னை எந்த அளவில் என்ன நல்ல மாதிரி பண்படுத்தி வச்சிருக்கிறதோ, திறமை ஏற்படுத்தி வச்சிருக்கிறதோ, அந்த திறமையை கொண்டு அந்த சமுதாயத்துக்கு நான் தொண்டு செய்து அந்த கடனை தீர்க்கிறேன். கடனை தீர்த்து தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா வாங்கிட்டே இருந்த சமுதாயத்திலிருந்து கொடுக்காத போனா அந்த சமுதாயம் வறண்டு போகும். அதுதான் சமுதாயம் வறண்டு போனாதான் ஏழ்மை என்பது உலகுக்கு உண்டாகும். இலர் பலராகிய காரணம் சிலர் நோற்பார் பலர் நோலாதார்னு வள்ளுவர் சொல்றது அதுதான். இலர் பலராகிய காரணம், சிலர்லாம் அது தெரிஞ்சு அவங்க செய்ய வேண்டிய கடமை செய்யறாங்க, பலர் செய்யலைன்னு சொன்னா என்ன ஆகுறது? சமுதாயம் வறண்டு போகுது. அதுதான் ஏழ்மை நிலை உண்டாகுது. எனவே அந்த முறையில கடன் நாம நீங்க நல்ல மாதிரி இருந்தாலும் சரி, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உங்களுக்கு எத்தனை பொருள் தேவைக்குது அவ்வளவு நாம் அனுபவிக்கிறோமே, அந்த சமுதாயத்துக்கு நாம கொடுத்துத்தானே ஆகணும். உடல் இருக்குது, அறிவு இருக்குது, அதை கொண்டு தானே செய்யணும். இந்த உணர்வும் அந்த உணர்வுக்கேற்ற செயலும் தான் கடன் மை விகுதி பற்றி கடமை என்று வந்தது. அந்த கடமை உணர்ந்து அந்த சமுதாயம் என்ற போது நெருங்கிய சமுதாயம் குடும்பம். குடும்பத்தில் அம்மா அப்பா, இன்னும் பாட்டை, இன்னும் நம்முடைய கல்வி கற்றுக் கொடுத்த குரு, காப்பளிக்கிற அரசு, இவைகளுக்கெல்லாம் நாம் கடமையை, அதாவது நம்ம கடனை திருப்பி கொடுத்து தான் ஆகணும் அவங்களுக்கெல்லாம். எனவே அந்த முறையில் மனிதன் செய்ய வேண்டிய கடமை தனக்கு, குடும்பத்துக்கு, ஊருக்கு, உலகுக்கு என்ற முறையில் 5 வகை கடமையை பார்த்து செய்யணும். அப்போ ஈகை, இதுக்கு அப்பால ஈகைன்னு இருக்குது. நாம் பெற்றுக்கொண்டா அதை திருப்பி கொடுக்குறோமே, இதுக்கு பேர் கடமை. எத்தனையோ பேர் உறுப்பிழந்தவங்க அல்லது தாய் தந்தை இழந்த அநாத குழந்தைகள், நோயுற்றவர்கள், இவங்களெல்லாம் இருக்காங்களே, அவங்க வாழ்ந்துதான் ஆகணும். ஆகையினால எந்த சமயத்தில் யாருக்கும் பிறர் உதவி தேவைப்படும். பெரிய லட்சாதிபதியாக கூட இருக்கலாம். திடீர்னு எங்கேயோ ஒரு கார் போச்சு, எங்கே பிரேக் டவுன் ஆகி போச்சு, அங்கே எங்கேயும் முடியல, ஒரு நாள் ஆச்சுன்னா சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க தான் உதவி செய்யணும். அல்லது அடிபட்டு விழுந்துட்டான்னு வச்சுங்க,
அங்கே வந்து பணம் எல்லாம் ஒன்றும் ஆகாது. யாராவது ஒரு மனது வந்து தான் அதை உதவி செய்யணும். அப்போது எப்பவுமே நாம் பிறர் உதவி தேவையாக தான் இருக்குது. அதே போல் உதவி செய்யறதுக்கு நமக்கு ஆற்றலும் இருக்குது. அந்த இதை ரெண்டையும் பயன்படுத்தி எந்த நேரத்திலையும் பிறருக்கு ஏதேனும் ஒரு வகையில் நாம் உதவ தயாராக இருக்கணும், உதவி கொண்டு இருக்கணும். இதுதான் ஈகைன்றது. ஒழுக்கம் ஈகை ரெண்டுக்கும் வித்தியாசத்தை பாருங்க. ஒழுக்கம் இசைப்பட வாழ்தல், ஈகை என்பது துன்பத்தை போக்குதல். ஒழுக்கம் துன்பமில்லாத செயல், ஈகை துன்பத்தை நீக்கும் செயல். சுருக்கமா தெரிஞ்சுக்கலாம். ஆகவே இந்த ரெண்டு வகையிலையும் பார்க்கிற போது ஈதல் இசைப்பட வாழ்தல், ஈதன்றி ஊதியம் இல்லை உயிருக்கு, வேற லாபம் உயிருக்கு இல்லை என்பது வள்ளுவனார் கூட்டம் நாம் நினைவுபடுத்திக் கொள்ளும். எனவே ஒழுக்கம், கடமை, ஈகை இந்த மூன்றையும் சேர்ந்தீங்கன்னா அதான் அறம். தர்மம்னுட்டு சொல்லிவிட்டா அது தூக்கு தொகையா ஏதோ போல இருக்கும். ஒழுக்கம், கடமை, ஈகை இந்த மூன்று எந்த சமுதாயத்திலே நிரம்ப இருக்கிறதோ அந்த சமுதாயம் வளம் புரிந்ததாக இருக்கும், அமைதி மிக்கதாக இருக்கும். இந்த ஒழுக்கம், கடமை, ஈகை என்பது எந்த தனி மனிதன் என்ற எந்த குடும்பத்தில் எந்த சமுதாயத்தில் குறைவாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அங்கே கயாஸ், குழப்பங்கள், தொல்லைகள், தொந்தரவுகள் எல்லாம் இருக்கு. எனவே மனித சமுதாயம் அமைதியாக வாழ வேண்டுமானால் இந்த ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற மூன்றிணைப்பான அறநெறி வேண்டும். மனித வாழ்க்கை இயற்கை, சமுதாயம், தான் என்ற மூன்று கோணத்தில் இருப்பதனால இயற்கையை உணர்ந்து கொள்ளணும். இயற்கையை உணர்ந்து கொள்வது அவன் அந்தந்த கால அறிவுக்கு தகுந்தவாறு. அதாவது சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் தெரியாது, உணர்ந்தவர்களுக்கு தத்துவ ஞானிகளுக்கெல்லாம் ஒவ்வொரு அணுவிலையும் இறைநிலையானது அறிவாக இயங்கி கொண்டிருக்கிறது. ரெண்டு அணுக்களையோ ரெண்டு பொருளையோ ஒன்று சேர்ந்தால் அதில் ஒரு விளைவு உண்டாகுது. அந்த விளைவு இன்பமாக துன்பமாக இருக்கும். தானாக சேர்ந்தாலும் சரி, நாம சேர்த்தாலும் சரி. அப்போ எந்த செயல்லையும் ஒரு விளைவு வந்து தானே ஆகணும். அப்போ அது அப்படி இருக்கிற போது எந்த செயல் செய்தாலும் ஒரு விளைவு வருது என்றதை தெரிஞ்சு கொள்றதுக்கு அந்தந்த பொருளுடைய தன்மை இயற்கையில எப்படி அமைஞ்சிருக்கிறது என்று தெரிந்து கொண்டா, அதோட ஒவ்வொரு பொருளோட நாம் தொடர்பு கொள்ளும் போது, ஒரு மனிதனோட தொடர்பு கொள்ளும் போது இவ்வாறு தான் தொடர்பு கொள்ளணும், இந்த அளவில் தான் தொடர்பு கொள்ளணும்னு தெரியும். அப்போ தெரியவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் தெரியாது, மூளை வளர்ச்சி இல்லாதவங்களுக்கும் தெரியாது. அவர்களெல்லாம் வாழ்க்கையில அனுபவம் உள்ள பெரியார்கள் கண்காணிப்புல, அவங்க பாதுகாப்புல தான் வாழணும். அப்போ ஒரு பாதுகாப்புல வாழணும்னு சொன்னா அவங்க சொல்றதை கேட்டு இல்லையோ நடந்து கொள்ளணும். அதனால அவங்க பேர்ல ஒரு பக்தி வேணும். அவங்க சொல்றது சரி, அப்படிதான் செய்யணும், அதை புறக்கணிக்க கூடாது என்ற அளவில் மேலே உள்ளவங்க, அனுபவம் உள்ளவங்க காட்டி கொடுக்க தவறாமல் பின்பற்றி செய்வது இருக்குதே, வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய வழி இருக்குது. இதுதான் பக்தி வழி, ஃபெய்த். அதுக்கு மேலே படித்து அனுபவத்தில் வர்ற போது பிறரண்ட பேசி உரைகளை கேட்டு இன்னதுக்கு இன்னதை செய்ய வேணும், இன்னதுக்கு இன்னதை செய்ய வேணும் என்றதை தெரிந்து கொண்டு செய்ய போகிறோம் பாருங்க. இது விளக்கம். மூன்றாவது அறிவின் முழுமை நிலை. பிரபஞ்சம் முழுவதிலும் இறையாற்றல் அறிவும் விரைவுமாக இயங்கி கொண்டிருக்கிறது. எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரி எந்த காலத்தில் இருந்து எப்படி எப்படி இயங்குது, நாம் செய்யக்கூடிய செயலில் இருந்து நம்ம உடல்ல என்ன ஆகுது, உயிருக்கு என்ன ஆகுது, சமுதாயத்துக்கு என்ன ஆகுது, பிரபஞ்சத்தில் எப்படி அது பதியுது, அது திருப்பி நமக்கு எப்படி வந்து கொண்டிருக்குது, எல்லாம் தெரிந்து கொண்டு தானே தன்னுடைய வாழ்க்கையை வகுத்து கொண்டு இன்னது தான் இப்படி செய்யணும், இந்த அளவில் செய்யணும் என்ற அளவில் தேர்ந்த தெளிவில் முற்கால அனுபவம், தற்கால சூழ்நிலை, பிற்கால விளைவறிந்து வாழ்க்கையினுடைய நோக்கம் அறிந்து எதுக்காக பிறவி எடுத்தோமோ அந்த பிறவியின் நோக்கத்தை முடிக்கக்கூடிய அளவில் வர்றபோது அந்த விழிப்பு நிலையோட வாழக்கூடியதுதான் அது ஞானம், முழுமை பேறு, அறிவின் முழுமை பேறு என்று சொல்றோம். ஆக அந்த அறிவு வளர்ச்சியில 3 படிகள். முதல்ல பக்தி,
நம்பிக்கை. பிறர் நம்பித்தான் வாழணும். அதன் பிறகு தான் தெரிஞ்சு அனுபவிக்கிற போதே அதை உணர்ந்து கொள்றது. இப்போ ஒரு கிராமம் இருக்கும், அங்கே ஒரு குட்டை இருக்கும். அந்த குட்டை இப்போல்லாம் அந்த குட்டைகள்லாம் கூட வைக்கிறது இல்லை. அங்கேயும் வந்து குடிசை போட்டுடுவாங்க, அதுக்கப்புறம் அடைச்சிடுவாங்க. அது இப்போ எனக்கு தெரிஞ்ச பிறகு எந்த கிராமத்துலேயும் மத்தியில் ஒரு குட்டை இருக்கும். அப்போ இந்த குழந்தைகள் வந்து 3 வயசு 4 வயசு ஆச்சுன்னா போய் தண்ணியில் ஆடும். ஏன்னா சில சமயத்தில் விழுந்துடும், இந்த மாதிரி ஆபத்து வரும். அதுக்காக அம்மா வந்து இந்த குழந்தை அந்த பக்கம் போனால், ரேப்பா நீ அந்த தண்ணியில் காலை வச்சுட்டாதே, ஒரு அதில் முதல்ல இருக்குது, அதை அப்படியே பிடிச்சி முழுங்கிடும். ஓ பா தண்ணியில் ஏய் உள்ளே போய் காலை வச்சுட்டாதே, முதல்ல முழுங்கிடும் ஆனுமா. இன்னொரு பையனுக்கு கூட இது எது வரைக்கும், கொஞ்சம் வயசு வர்ற வரைக்கும், 12 வயசு 15 வயசு ஆன பிறகு. அதுக்கப்புறம் என்னத்துக்கு அம்மா சொன்னாங்க, அதாவது உள்ளே போனால் நம்ம விழுந்து செத்துடுவோம்னுட்டு அந்த பயத்தில் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதனால் அதில் முதலையும் இல்லை ஒன்றும் இல்லை. ஆனால் உள்ள நாம் ஆழத்தில் போய் விழக்கூடாது, நம்ம ஜாக்கிரதையாக தான் போகணுன்ற அளவுக்கு தானாக தெரிஞ்சுக்குது பாருங்க. இந்த 2வது இதுதான் விளக்கம். இப்படி இந்த அறிவின் படியில் 3 படிகளில் மனிதன் இருக்கிறான். தன்னையே முழுமையாக உணர்ந்து கொண்டா இதெல்லாம் தேவையில்லை. அவர்கள் தான் உலக மக்கள் எல்லா படியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் வாழ்க்கை வகுத்து கொடுக்கக்கூடியவங்க. எனவே இந்த அறிவின் படிகள் 3 படிகளும் தெரிஞ்சு கொள்ளணும். தெரிந்து கொண்டாதான் நாம் எப்படி வாழணும் என்பது நிம்மதியாக இருக்கலாம். ஆக இந்த வாழ்க்கை தத்துவம் என்பது 12 பாயிண்ட், 12 குறிப்புகள். தேவைகள் 3, அதாவது பசிக்கு உணவு, வெப்பதற்கு ஏற்றத்தாழ்க்கு உடையும் உறைவிடவும், உடல் கழிவுப் பொருட்கள் உந்து வேகத்துக்கு அது கக்கஸ் முதலிய வசதிகளும், வயது வந்தவர்களுக்கு இன உறவு, வாழ்க்கையில் வாழ்க்கை துணைவர்களோட அது முறையாக எப்படி கழித்து கொள்ளணுமோ அந்த முறையில். இது 3 தேவைகள். காப்பு 3, இயற்கை சீற்றத்தில் இருந்து காத்துக்கொள்ளணும், வேற்றுயிர் பகையிலிருந்து காத்துக்கொள்ளணும், ஆக்சிடென்ட் அதிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளணும். அதற்கு மேலே அறநெறி 3, ஒழுங்க கடமை ஈகை. அறிவின் உயர்வு படிகள் 3, பக்தி, விளக்கம், மெய்யறிவு. ஆகவே இந்த 12 குறிப்புகளையும் நீங்கள் நல்லா அலசி பார்த்து கொண்டீங்கன்னா அப்போ இயற்கைக்கும் நமக்கும் சமுதாயத்துக்கும் எந்த உறவு இருக்கிறது, எப்படி எப்படி என்னென்ன ஏற்படுது, அதுக்கு நாம் என்ன செய்யணும் என்ற அளவுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு தனி தகுதி ஏற்பட்டுவிடும். இந்த விளக்கி கொண்டார். இந்த காலத்துக்கும் பழங்காலத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. இந்த வாழ்க்கை தத்துவத்தை அந்த காலத்துலலாம் எப்படி எப்படியோ போதிச்சாங்க, இன்னைக்கு அதெல்லாம் முடியாது. எப்படின்னா மனிதனுக்கு உணர்ச்சி வயப்பட்ட அதாவது குற்றங்கள் எல்லாம் செய்ய வேணாம் எப்படின்னு பார்த்தாங்க. தேவை உணர்வு மீறின போது அதை தவிர்க்க முடியாத தாங்க முடியாத அந்த தேவையை முடிச்சுக்கிறதுக்கு அக்ரஷன் இன்னொரு இடத்துல விடுங்கலாம். இதுவே ஒரு குணமாகவும் அது ஒரு தேவையாகவும் ஆகிப்போகுது. எப்பொழுதுமே பிறருடமே பறிக்கிறதே ஒரு எண்ணம், பிறருடைய நலம் பறிக்கிறதே இதுவா. அதுக்காக அவங்க தேவையை கவனிச்சு என்ன உணவு உடை முதலியது கழிவுப் பொருட்கள் உந்து வேகத்தில் இது சின்ன பொழுதுலேயே இதெல்லாம் தாங்கிக் கொள்ள ஒரு பழக்கத்தையும் ஏற்படுத்திக்கணும். எழுத்தறிவு, தொழிலறிவு, இயற்கை தத்துவ அறிவு இந்த கல்வியை கொடுக்குற காலத்திலேயே இதை தாங்கிக் கொள்ள பழகணும் என்றதுக்காக தனியாகவே பிரித்து இளமை நோன்பு என்றதை ஒன்று வச்சிருந்தாங்க அந்த காலத்தில். தாங்கிக் கொள்ளணும்னு சொன்னால் குறைஞ்ச உணவு உண்டு பழகிறது, ஒவ்வொரு நாளைக்கு உணவு இல்லாதையே பட்டினி இருந்து பழகி பார்க்கறது. அப்போ என்ன, எப்போயிலும் தேவையை இருக்கிற போது அந்த தேவையை சமாளித்து கொள்ள தாங்கி கொள்ளக்கூடிய சக்தியை பழகி கொடுக்குறாங்க.
அப்போ எங்கேயாலும் கிடைக்கலன்னா அதை போய் இன்னொருத்தர் இதில் பிடுங்க வேண்டியது அவசியம் இல்லாத அளவுக்கு தாங்கும் சக்தி ஏற்படுத்துது. அதே போல குறைஞ்ச உடை, ஒரு மானம் காக்கிறதுக்கு இருந்தால் போதும், அல்லது இந்த குளிர் முதலியதை காக்கிறது இருந்தால் போதும். அதில் இன்னைக்கு எத்தனை விதமான அழகுகள்லாம் வந்துட்டதுனால இவ்வளவு அந்த காலத்தில் தேவையில்லைன்றத அப்படி கட்டுப்படுத்தினாங்க. அப்போ குறைஞ்ச உடை, ஒரு திட்டமான உணவு, அதே போல அந்த காலம் வரைக்கும் கணவன் மனை உறவு என்றது இல்லாத இருக்கணும்னா பிரம்மச்சரியம், அது இளமை நோன்பு காலம் அப்படி வச்சிருந்தாங்க. இப்ப அந்த மாதிரி தனியா பிரிச்சு தனியா மக்களுக்கு அந்த கல்வி கொடுக்க முடியாது. அதனால எந்த காலத்துல எந்தெந்த பழக்கம் வந்தது, இந்த காலத்துல எதை எதை தள்ளணும் கொள்ளணும் என்றது நாம் பார்த்தோம்னா நாம் ஒவ்வொருவரும் எப்படி செய்யணும் எப்படி வாழணும்னு தெரிஞ்சுக்கலாம். அதனாலதான் வாழ்க்கை தத்துவம் அவசியம்.